بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطر المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من أحب دنياه أضر بآخرته ومن أحب آخرته أضر بالدنيا. آخر الحديث وكما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم لك الله جل شأنه وتعالى தன் பெரியார்களான உலகத்தில் என்னவெல்லாம் தேவையோ அவைகள் அனைத்தையும் தந்திருக்கிறார். சில சமயங்களில் சோதனைகளும் நெருக்கடிகளும் ஏற்படும் போது நாம் பின்பற்ற வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளும் நமக்கு தரப்படுகிறது. இந்த நெருக்கடியை பெரியார்கள் பேசுவதால் அது தங்கம் பெரியும் விலை தாரமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது ஒரு பெரிய விஷயம். ஒரு கிராம் நேற்று மட்டும் 10,000 ரூபாய்க்கு கொடுத்து விலை கேட்கலாம். ஒரு கிராம் 10,500 என்ற அளவில் விற்கப்படுகின்ற ஒரு சூழல். ஒரு பவுன் எந்த இடத்தில் மக்கள் சில காலங்களுக்கு முன்பு வாங்கியிருப்பார்களோ இன்று ஒரு கிராம் அந்த விலை விற்கப்படுகின்றன. நேற்று முந்தைய தினம் ஒரு பவுன் 1,25,000 சிலருக்கு விற்ற நிலையில் நேற்று தினம் 1,34,000 ரூபாய் என்று அதனுடைய ரேட் போடுகின்றனர். மேலும் இந்த வருடம் 2026 ஜனவரி தொடங்கியதிலிருந்து தங்கத்தின் விலை 20% உயர்ந்திருப்பதாக புள்ளிவிவரம் சொல்கிறது. ஏழை நடுத்தர மக்கள் தங்கள் பிள்ளைகளின் திருமண விஷயத்தில் அவர்களுக்கான நகை எப்படி எடுக்க முடியும் வாங்க முடியும் என்ற கவலை ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. சராசரி குடும்பங்கள் மட்டுமல்ல, உலக வர்த்தகத்தையே இது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. இவ்வளவுக்கும் காரணம் என்ன? ஏன் இப்படி விலை தாராளமாக உயர்கிறது என்பது பொதுவாக எல்லோருக்கும் தெரிவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த கடன் விலையேற்றத்திற்கு பின்னால் இருப்பது அமெரிக்காவுடைய அதிபர் என்று சொன்னால் அது மிகையானதல்ல, அதுதான் மிகச் சரியானது. நான் உங்களுடைய கருத்தாக சொல்லவில்லை. முக்கியமான நம்பகமான அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் அறிஞர்களுடைய விவாதங்களில் வெளிப்படுகின்ற வார்த்தைகளை நாம் பார்த்தால் இவருடைய ஒவ்வொரு அறிவிப்பும் ஒவ்வொரு பேச்சும் தங்கத்தின் விலை தாறுமாறாக ஏறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆயுத கப்பலான அர்மடா என்ற விமானம் தாங்கிய கப்பல் ஈராக்கை நோக்கி செல்கிறது எனவும் தேவைப்பட்டால் அமெரிக்க வீரர்கள் ஈரானை
வேகமாகவும் பயங்கரமாகவும் தாக்குவார்கள் என்று அமெரிக்க அதிபர் பெருமையாக அறிவித்தார். அதன் விளைவு இந்த தாறுமாறான விலை உயர்வுக்கு காரணமாக அமைந்தது என பத்திரிகை செய்திகள் வெளிப்படுகின்றன. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு சுமார் 1 கிராம் 7,730 இருந்த தங்கத்தின் விலை இன்று 1 கிராம் 16,000 தாண்டி இருக்கிறது. மதிப்பு நிறைந்த தங்கம் என்ற உலகத்தின் விலை உயர்விற்கான காரணம் அமெரிக்க அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து சர்வதேச வர்த்தகத்தையும் நிறுவனங்களையும் அவர் அணுகின்ற விதம்தான் இதற்கு காரணம் என அந்த சீரா போன்ற தகவல் சொல்பவர்கள் வெளிப்படுகின்றனர். இந்த நடவடிக்கைகளால் மக்கள் பல்வேறு பொருட்களில் டாலர் போன்ற பல்வேறு பொருட்களில் தங்களுடைய காசு பணத்தை முதலீடு செய்வதற்கு பகரமாக அவைகளிலிருந்தெல்லாம் மாற்றி தங்கத்தின் மீது மட்டுமே முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழல், அது மட்டுமே பாதுகாப்பானது என்று கருதுகின்ற ஒரு நிர்பந்த சூழல். இதுவே தங்கத்தின் விலை மிக கடுமையாக உயர்வதற்கு காரணம் என சொல்லப்படுகிறது. ஒரு தனி மனிதனுடைய வித்தியாசமான முறைத்தவரைய நீதிமன்ற நடவடிக்கைகள் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துகிறது என்பதற்கு இன்று நாம் வாழும் காலமும் அளவிற்கும் துயரமும் மிகச் சிறந்த ஒரு ஆரம்பமாகும். அதனால்தான் அனந்தமான சொல்லலாம் ஈஸ்வரன் அவர்கள் நாளை மறுமையில் அரசின் நிலையில் இருக்கக்கூடிய நல்லவர்களை பற்றி குறிப்பிட்ட பொழுது 7 நபர்கள் நிழலை அரசின் நிறைந்தவித்து வேறு நிழலை இல்லாத அந்த நாளில் அவர்களுக்கு அரசின் நிழலில் தங்க இடமளிக்கப்படும் என்று குறிப்பிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ஒரு நபராக சொன்னது நீதம் நிறைந்த ஆட்சியாளர் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர். அப்படியானால் நீதம் நிறைந்த ஆட்சியாளர் அதன் மூலமாக அந்த சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய நன்மை அதிகம் என்பதால் அந்த மக்களுக்கு ஏற்படுகின்ற தீமைகள் குறையும் இல்லாமல் போகும் என்பதால் அவருக்கு அரசின் நிலையில் அங்கே இடமளிக்கப்படும் என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். ஒரு பக்கம் விலையேற்றம் கவலைக்குரியது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இது போன்ற அடாவடி அரசியல்கள், தவறான அரசியல் அணுகுமுறைகள் அதைவிடவும் கவலைக்குரியது என்பதுதான் உண்மையாகும். ஏனெனில் இப்பொழுது தங்கத்தின் விலை மட்டும் கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு பொருட்களின் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஏற்படும் பட்சத்தில் மக்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் மிக கடுமையானதாக மாறிவிடும். இது போன்ற தீய சூழலில் இருந்து எல்லாம் அல்லாஹ் ஷானத்தால மாநில சமுதாயத்தை பாதுகாப்பானாக. பொதுவாக ஒரு ஊருக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்றால் நீதம் மற்ற ஆட்சியாளர்கள் இருக்கின்ற போது ஒரு ஊரின் அமைதியும் பாதுகாப்பும் கெடும் என சொல்லப்படும். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தகவலை பதிவு செய்வார்கள். 4 காரியங்கள் இல்லாமல் இருக்கின்ற வரை, 4 காரியங்கள் சரியாக இருந்தால் அந்த ஊர் பாதுகாப்பானதாக இருக்கும். நீதம் நிறைந்த அரசர்கள், நல்வழிப்படுத்தும் மனித பெருமக்கள், நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் உயர்ந்த இறையச்சமுடைய மேன்மக்கள், மேலும் அவர்கள் மக்கள் இறை ஞானத்தை படிப்பதிலும் குர்ஆனை ஓதுவதிலும் தூண்டக்கூடிய நன்மக்கள், மேலும் வெளியே சுற்றாத பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க. அறியாமை காலத்தில் பெண்கள் சாதாரணமாக ஊர் சுற்றியதை போன்று ஊர் சுற்றாத ஒரு நிலை, பாதுகாப்பான அடக்க ஒடுக்கமான நிலை இவைகள் இருந்தால் அந்த ஊருக்கு பாதுகாப்பு இருக்கும், பிரச்சனைகள் ஏற்படாது என்பது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை.
தற்போதைக்கு உலகத்தினுடைய ஏறக்குறைய தங்களை தலைவராக கருதிக் கொள்ளக்கூடிய இது போன்ற நபர்களால் அதில் இருப்பவர்கள் நீதமற்றவர்களாக இருப்பதால் முழு உலகத்திற்கும் இதனால் பிரச்சனை ஏற்படுவதை தடுக்க முடியாமல் போகிறது. அதைவிட கொடூரம் இது போன்ற தவறுகளும் பிழைகளும் அல்லது அநியாயமும் நடக்கிற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய உலக அரசியல் தலைமை இல்லை என்பது கவலைக்குரியது. அதற்கு எதிராக பன்னாட்டு தலைவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஏறக்குறைய எப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல், தங்களை பாதுகாத்துக் கொண்டால் போதுமானது, தங்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படாமல் இருந்தால் போதுமானது என்று கருதக்கூடிய ஒரு நிலை. அந்நிய நாட்டின் மீது திடீரென்று உள்ளுக்குள் நுழைந்து இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியை கலைத்து வருவது, ஐநா போன்ற பொது அமைப்புகளை செயலிழக்க செய்வது என்பதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த உலகம் எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளமாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பொதுவாக அதனால்தான் அனல் பெருமான ஸல்லல்லாஹு சொன்னார்கள், சிறந்த அறம் எது தெரியுமா? அஃதலு ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இன்த சுல்தானின் ஜாயித். சிறந்த ஜிஹாத் எதிரிகளோடு ஆயுதத்தால் போராடி உயிரை விடுவது என்பதையும் தாண்டி அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்னால் சத்தியத்தை தெளிவாக சொல்வது இருக்கிறது, அது மிகப்பெரிய அறம் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஃதலு ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இன்த சுல்தானின் ஜாயித். ஆனால் இன்று அத்தகைய நிலை இல்லை. உலக அளவில் மட்டுமல்ல, இது போன்ற இந்தியா போன்ற நாடுகளிலும் கூட நாம் இதைத்தான் பார்க்க முடிகிறது. அநியாயக்காரர்கள் அநியாயத்தை தொடர்ந்து செய்கின்ற நிலையில் அதை தைரியமாக, அதை மிகுந்த ஒரு கடுமையான சக்தியோடு ஒன்றிணைந்து எதிர்க்கக்கூடியவர்களுடைய நிலை மிக மிக குறைகின்றது. ஏதேனும் தங்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ, தங்களை ஏதேனும் பிரச்சனையில் சிக்க வைத்துள்ளார்களோ, அல்லது நாம் சேகரித்து வைத்திருக்கின்ற பொருட்களுக்கு கணக்கு காட்ட வேண்டியது வருமோ என்றெல்லாம் பயந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் அச்சுறுத்தப்பட்டு அதற்கு அஞ்சி எதிர்ப்பு குரல்கள் வெளியே வராமல் இருப்பது என்பது ஆபத்திலும் ஆபத்தாகும். ஆனால் குர்ஆன் ஒரு உத்தரவாதத்தை தருகிறது. எப்பொழுது அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அப்படி செய்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கருத வேண்டாம் என்று குர்ஆனின் வழியாக அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துவார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனின் வழிகாட்டுதலால் கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு அந்த சமூகம் வந்த பொழுது அல்லாஹ் சொல்வான், வகால ரஜுலுன் முஃமினுன் யக்துமு ஈமானஹு அதஹதுரூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ். அங்கு ஈமானை உள்ளத்தில் வைத்தார், அதே சமயத்தில் வெளிக்காட்டவில்லை. உள்ளத்தில் இருக்கின்ற ஈமானை மறைத்துக் கொண்ட ஒரு மனிதர் சொன்னார், நீங்கள் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதற்காக ஒருவரை கொலை செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். தெளிவான ஆதாரத்தோடு உங்களிடத்தில் வந்திருக்கிறார், அதற்காக அவரை கொலை செய்ய போகிறீர்கள். நீயக்கு காதிமன் நீயக்கு சுவாதிமன் சொன்னார். அவர் ஒருவேளை பொய் சொன்னார், அந்த பொய் அவரை பாதிக்கும். அவர் உண்மையாளராக இருந்தால் உங்கள் எல்லோரையும் அல்லவா பாதிக்க நீங்கள் செய்கின்ற தவறு என்று ஈமானை மறைத்து சத்தியத்தை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று தட்டி கேட்டு நாசுக்கான அந்த உபதேசம் அமைந்திருந்தது. தனக்கும் ஆபத்தை ஏற்படுத்தி கூடாது. ஆனாலும் இதையும் தாண்டி தீயவர்கள் எப்படி விடுவார்கள், இது எப்படி இந்த அளவிற்கு நீ தைரியமாக எடுத்து சொல்ல முடியும் என்று அவருக்கு பாதுகாப்பின்மை ஏற்படுத்தவும் அவரை காலி செய்யவும் திட்டமிட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் அவர் விஷயத்தில் செய்த சூழ்ச்சிகள் இருந்து அல்லாஹ் அந்த மனிதரை பாதுகாத்தான். அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. ஆனால் அதே சமயத்தில் யார் பாதிப்பை ஏற்படுத்த நினைத்தார்களோ, அட்டுமையம் புரிந்தார்களோ, தங்களை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று அடாவடியில் ஈடுபட்டார்களோ அவர்களை இறைவனின் தண்டனை சூழ்ந்து கொண்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் நைநதியில் ஒரு சில நிமிடங்களில் அழிக்கப்பட்டார்கள் என்பது இந்த உலகம் கண்ட வரலாறு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சின்ன ஆறுதல் தற்பொழுது என்னவென்று சொன்னார்,
காலி செய்வதற்கு நாங்கள் கடுமையான முயற்சிக்கின்றோம். ஒரு நீண்ட குழுக்கள் பல்வேறு விஷயங்கள் நாம் படித்தால் ஆச்சரியமாக இதுவரை கூட பெரிய நடவடிக்கைகள் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் பொறுமையோ சகிப்புத்தன்மையோ என்பது அல்ல, மாறாக அவர்களின் திட்டமிடலுக்கு தேவையான காலம் என்பதும் அல்லது தங்களுடைய திட்டத்திற்கு எதிரான ஒரு சூழல் அங்கு ஏற்படுகிறது என்பதோ அறிவியல் பூர்வமாகவோ மற்ற வகையிலோ அதை எதிர்கொள்வதற்கு எதிர்த்து தோற்றுவிடக் கூடாது என்பதற்கான தாமதமே தவிர எந்த விதமான அதை தாண்டி எந்த நல்ல எண்ணமும் இல்லை. ஆனாலும் ஒரு சின்ன ஆறுதல், இப்படி தாக்க முற்பட்டால் சவுதியும் ஐக்கிய அரபு அமீரமும் சொல்லியிருக்கிறது, எங்களுடைய வான்வெளி தளத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று. இதுவே பெரிய விஷயமாகும். இதுவே பெரிய விஷயம். எங்களுடைய வான்வெளியை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறியிருப்பது ஒரு சிறிய ஆறுதலை தருகிறது என்று சொல்லலாம். சகோதரர்களே, இது போன்ற ஒரு அடாவடியான தவறான நீதமற்ற ஆட்சியின் மூலமாக மக்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் எத்தனை உயிரிழக்கும். இந்த உலகம் மனிதர்களை, அதாவது சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் ஆயுதங்களை அள்ளி குவிக்கிறது. ஆயுதங்களுக்காக அவர்கள் செலவு செய்வது கல்விக்கான செலவு செய்வதை விட 100 மடங்கு அதிகம் செலவு செய்கிறார்கள் உலகம் முழுவதும். யாரிடத்திலிருந்து தங்களை பாதுகாக்க? சிங்கங்களிடமிருந்தா, புலிகளிடம் இருந்தா, அல்லது நம்மை தின்றுவிடும் என்று பயப்படுகின்ற கரடிகளிடம் இருந்தா? சராசரி மனிதர்களிடம் பயப்படுகிறார். சமீபத்தில் நாசாவுடைய விண்வெளியின் நீண்ட நெடுங்காலம் இருந்த இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பெண்மணி சமீபத்தில் நாசாவில் இருந்து அமெரிக்காவில் ஓய்வு பெற்றுவிட்டு இந்தியாவிற்கு வந்த பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, அதை எல்லோரும் பிரதிபலித்தார்கள். ஆனால் சொல்லப்பட்ட கருத்து முழுமையாக விளக்கப்படவில்லை. நாங்கள் மேலிருந்து இந்த உலகத்தை பார்த்த பொழுது, உலகத்தை பார்த்தோம். அப்பொழுது எனக்கு ஆச்சரியமாக தெரிந்ததும் அதை விட ஒரு வித்தியாசமான வார்த்தையை சொன்னார். இந்த உலகத்தில் மனிதர்கள் அவர்கள் தங்களுக்கெதிரே தர்க்கிட்டுக் கொள்வதும், வாத விவாதத்தில் ஈடுபடுவதும், தங்களுக்குள் சந்தேகித்துக் கொள்வதும் முட்டாள்தனமாக தெரிந்தது என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். மேலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சின்ன புள்ளியில் வசிக்கக்கூடிய ஒரு சாரா இவர்கள் தங்களுக்கு மத்தியில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டு ஒருவருக்கு சந்தேகித்துக் கொள்வதா என்பதுதான் அதனுடைய நோக்கம். ஆனால் அதுதான் இன்று உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரும் வெளியிருந்து வந்து அழிக்க வேண்டியதில்லை, மனிதர்கள் தான் மனிதர்களை அழித்துக் கொள்வார்களோ என்ற நிலை. ஏனெனில் இது போன்ற தவறுகள் எல்லாம் ஏற்படுமானால் ஒருவன் தான் இறப்பதற்கு முன்பாக இறப்பேன் என்று முடிவு செய்து வருகின்ற பொழுது அவன் தன்னிடமிருக்கின்ற சக்தியை பிரதிபலித்து விட்டுத்தானே இறப்பான். அதுதானே இயல்பு. தன்னை ஒருவன் இதற்கு மேல் உயிர் வாழ முடியாது, தன் கருத்தை அழைத்து விடுவான் என்று சொன்னார். முடிந்த ஒரு குறைந்தபட்சம் வெற்றியாவது முகத்தில் துப்பிவிட்டுத்தானே இறப்பான். அதுதானே மனித இயல்பு. இப்பொழுது அதற்காக பாதிக்கப்படுகின்ற நாடுகள் தன்னுடைய சக்தியை, தனக்கு இருக்கக்கூடிய ஒரு பலத்தை அவர்கள் முழுமையாக பயன்படுத்துவது என்று முடிவு செய்துவிட்டால் இழப்புகள் அது அந்த நாடு அழிந்தாலும் சரி, இன்னொரு மக்களும் பாதிக்கப்படத்தானே செய்ய போகிறார். எங்கோ ஒரு இடத்தில் அழிவு ஏற்படத்தானே செய்யும். இவை இது போன்றவைகள் நிற்க வேண்டுமானால் அடாவடியான, நீதமற்ற, முறை தவறிய, தாண்டோதித்தனமான வளர்த்த கௌரவமும், நான் தான் உலகத்தில் பெரியவன் என்ற சிந்தனை போன்ற உணர்வுகள் தான் இதற்கு காரணம். கண்டிப்பாக இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் இந்த நேரத்தில் ஒரு தகவலை பதிவு செய்ய வேண்டும். இதன் காரணமாக தங்கள் போன்ற பொருட்களுடைய விலை ஏறுகிறது என்று சொன்னால் மூன்றுகளை என்ன செய்வது? பொதுவாக முதலில் சொல்வாங்க சில பண்புகள். முதல்ல தவக்குள் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் மீது உண்டான அபாரமான நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளுக்கு பொறுப்பாளன் அல்லாஹ் மட்டுமே. அவன் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வான். அவனுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். சில பொருட்கள் ஏறுவதனாலோ இறங்குவதனாலோ ஏதோ ஒரு உலகமே தலையிலாக புரண்டுவிடும். அவ்வளவுதான் என்று பிரித்தாங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றப்ப என்னை பாதுகாப்பான், எனக்கு உதவி செய்வான் என்ற மிக மிக தைரியமான ஆழமான தவக்குள் இருக்க வேண்டும். பெயருக்கானதாக இல்லை, இறைவன் மீது இருக்க வேண்டிய அளவுக்கு தவக்குள் இருக்க வேண்டும். அதாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவார்கள், லவ் அன்னக்கும் ததவக்கருன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸபக்கும் கமா யர்ஸுகு த்வைர். நீங்கள் மட்டும் அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய அளவிற்கு உங்களுடைய தவக்குல் இருக்குமானால், தவக்குல் என்பது எனக்கு என்னப்பா இருக்கிறான், அவன் என்னை பாதுகாத்துக் கொள்வான், எனக்கு அவன் உதவி செய்வான், என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டிய அளவிற்கு இருந்தால், சொல்லதான் சொன்னாங்க, பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு தருவான்.
சொல்லுவாங்க. லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர் தகுது லிபாஸன் வ தருஹு பிதானா. காலையில் காலை வழியோடு செல்கிறது, மாலையில் வயிறு நிரம்பிய நிலையில் திரும்புகிறது. அதற்கு கொடுத்த ரப்பு உங்களுக்கும் தருவான் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் சொல்றான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்குல் வைக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்ற வசனம் அது மிக முக்கியமான கருத்தை உள்ளடக்கியது. சமீபத்தில் மரணமடைந்த மிகச்சிறந்த ஒரு பேரறிஞர், மிகச்சிறந்த இறைநேசர் துல்கிஃபார் சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான்ல இருந்தார். ஒரு மிகச்சிறந்த மாமனிதர், சமீப காலத்தில் வாழ்ந்தவர்கள். இப்பொழுதுதான் அவர்கள் இறப்பு எழுதினார். ஒரு மிகச்சிறந்த ஒரு மாமனிதை, ஒரு இறைநேசர், மக்களுக்கு தெளிவான சத்தியத்தை, மக்களை வழிகாட்டக்கூடியவர். பொது நலன் கருதி சில உதவிகள் செய்யப்படும் போது தேவையற்ற தாமதம், வருவது தாமதம், போர் நினைச்சோம் உள்ள வரக்கூடாது சொல்லியிருக்கோம். அவங்க மேட்டரை கேட்டு புரிச்சுக்கிறோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கவலை, நம்ம பார்க்க சொல்லாம விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு கவலையில அது எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறது அவங்களுக்கு தெரியாது. இதுல ஆசை என்னன்னு கேட்டா சொல்லப்படுது, நீங்க பயணிகளுக்கு உள்ள கூட வர வேண்டாம், மேட்டரை கேட்டு நான் புரிச்சுக்கிட்டேன். இதுதான் அவர்களுடைய பொதுவாக இது போன்ற ஒரு நம்ம எப்போதும் அப்பாவித்தனம் இருக்கிறோம். ஒரு அப்பாவித்தனம் சொல்லலாம் அல்லது அதிக உஷாரு சொல்லலாம், ஓவர் உஷாரி மோக்கா நிஷானி சொல்லுவாங்க. தேவையில்லை. என்ன சொல்றோம், அந்த பாகிஸ்தானுடைய அந்த சொல்வார் ஒரு தகவல் சொன்னாங்க. நான் வெளியூர்ல இருந்தேன், வெளிநாட்டுல இருந்தோம். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஒரு மசோரா முடிவெடுத்தோம். அதுல கிட்டத்தட்ட என் கூட 20க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் நாங்களும் வரணும். பெரிய மனிதர், அவங்க கூட பெரிய இருப்பாங்க. என்னோட சேர்ந்து ஒரு சாதாரண ஒரு மனிதரும் அவர் பேர் கொடுத்து நானும் கூட வருவேன்னு சொன்னாரு. அவங்களும் நாங்க எல்லாரும் சேர்ந்து போகணும். எல்லாம் படித்தவர்கள் அல்லவா டாக்டர்ஸ்ல, அதனால எல்லாரும் ஹஜ்ஜுக்கு தேவையான ஏற்பாடுகள்ல அந்த தயாரிப்புகள்ல ரொம்ப கவனமா இருக்கிறான். இருக்கதானே செய்யணும், தேவையான பயண ஏற்பாடுகள், எந்த பொருட்கள் வேணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப கவனமா இருக்கு. இவரு ஒன்றுமே செய்யணும், எனக்கு தானே கலந்து இருக்கிறார். சராசரி மக்கள் கடைசியில் என்னடா தான் இப்படி இருக்கிறான், எந்த அளவுக்கு கேட்டா அவங்க சொல்றாங்க அவங்க பாஷையில, இவரை நாங்கள் தவக்குலி என்று அழைத்தோம். இவருக்கு எதை பத்தி கவலை இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறோம். பயணத்திற்கான நாள் வந்தது, எல்லோரும் ஏற்பட்டு வந்தோம், சுருக்கமா சொல்ல ஏற்பட்டு வந்தோம். எல்லாரும் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு போக வேண்டியதில்லை. இவர் மட்டும் இங்கேயும் காணும், ஆள் வரவே இல்லை, லேட் ஆகிடும். கடைசி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அந்த செக்யூரிட்டி செக்ஷனை தாண்டி போயிட்டோம். சில சமயத்தில் தானே அச்சுமாக போயிட்டு பார்த்தா தெரியும், வயசானவங்க ஏதாவது மிஸ் பண்ணிருப்போம், தேடுவோம், நமக்கு முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த ஆச்சரியங்கள் தான் இவ்வளவு சொன்னா கடைசியில் காணாம போய் உட்கார்ந்தாச்சு. கடைசியில ஃபிளைட் பொறுத்து நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அங்கே கடைசி நேரத்தில் ஒரு உள்ள வந்தாங்க. உள்ள வந்து என் பக்கத்துல வந்து சொன்னாங்க, சார் நான் வந்தேன், லேட் ஆயிடுச்சு, வேணும்னு சீரம் இல்லை, அப்பாவே வேணும்னோ தவிர்க்க முடியாம தாமம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, நான் வந்தேன். அங்க வந்து சொன்னாங்க கவுண்டர்ல, உங்களுக்கு தர முடியாது அப்படின்றாங்க, கொடுக்க முடியாதுன்றாங்க. நான் சொன்னேன் இன்னும் 5 நிமிஷம் இருக்கேன்னு சொன்னேன். அப்ப அப்பா நிஜமும் அறிவாளித்தனம் இருக்கு, வேணும் இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். பேசத்தான் வேணும். நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டா, பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டோம், பேசக்கூடாதான் பேசுவோம். அதாவது எதிர்த்து பேசுவோம், அண்ணன் எதிர்த்து பேசுவோம், உயர்ந்தவங்களை எதிர்த்து பேசுவோம். எவன் நெஞ்ச காமிக்கணுமோ அங்கே பண்ணிவோம், எங்க பணிய வேண்டுமோ அங்கே நெஞ்ச காமிப்போம். பெரிய இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய பெரிய அவலம்பம். என்ன 5 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து தன்னுடைய உயர் ஆபீசரா ஹையர் ஆபீசரை கேட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அங்கே போய் அவர்கிட்ட போய் சொல்றாரு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி கேட்டா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அவன் ஹையர் ஆபீசர் சொன்னாரு, ஆமா 5
அதை வந்து கொடுத்துட்டேன், ஒதுக்கி அலாட் பண்ணிட்டேன். இனிமே எக்கனாமிக் இதுல வந்து சீட்டே கிடையாது. அப்ப அந்த ஹையர் ஆபீசர் கேட்டாரு, எக்கனாமிக்ல இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கா? இருக்கு. நீ வந்து அது அப்கிரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவருக்கு அதை போட்டு சொன்னாங்க. கடைசியில் அப்கிரேட்ல உள்ள வருதா இந்த பெரியவங்க சந்திச்சுட்டு போய் அவர் சீட்டு உட்கார, அவருக்கு இது சாதனையாகலாம் இல்லை, யதார்த்தம் நடந்தது. கடைசியில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்ததுனால இறங்கி இவங்க தான் வர்றதுக்கு நான் அவங்கள தானே அனுப்புவான். தேவா இமிகிரேஷன் கொடுத்து வெளியே வந்து இவங்க ஜித்தாவில இருந்து ரக்காபுரம் பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இங்க வந்து தாமதமா தான் வர்றாங்க. கடைசியில வந்து பஸ்ல ஏறும் பொழுது படித்தவர்கள் டாக்டர் சங்கெல்லாம் வந்து இது என்னன்னா மனசு வித்தியாசமா இருக்கிற அப்படியே போய் பாக்குறாங்க. அப்ப அந்த பெரியவங்க சொன்னாங்க, இந்த வசனத்தை உமைய தவக்கலா அல்லாஹ் மீது தவக்குலை பொறுக்கு ரொம்ப போதுமானவன். அல்லாஹ் உங்களுக்கு தவக்குள் இருந்தால் உங்களை கைவிட மாட்டார் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள் என்று சொல்லப்படும். இன்று நமக்கு தேவை ஒன்று தவக்குள், இரண்டாவது சபர். ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு பதட்டம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அப்படியே அப்படி கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணணும். பொறுமை என்பது கூட சும்மா இருப்பது என்பது பொருள் அல்ல. சும்மா இருப்பது என்பது பொருள் அல்ல. இறைவனின் நாட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்வதும் அதற்கு தகுந்தமான சில திட்டமிடல்களை செய்யும். பரபரப்படையக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் எனக்கு என்ன இருக்கிறது அர்த்தம் அல்ல. மன்னர் கனவு பார்த்தார், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல விளக்கம் கேட்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க 7 வருஷம் பஞ்சம் வரும்னு சொன்னாங்க. 7 வருஷம் கடும் பஞ்சம் வரும். 7 வருஷம் கடும் பஞ்சம் வரும்னு சொல்லணும்னா மன்னர் கொஞ்ச நேரத்தில் அரசர் ஆடி போயிடுறார். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பதற்றப்பட வேண்டியது. அதற்கு பரிகாரம் 7 வருடம், இன்னும் 7 வருடங்கள் கழித்து தானே பஞ்சம் வர போகிறது. அதற்கு முன்னால் 7 வருடங்கள் இருக்கிறது அல்லவா? இந்த 7 வருடத்தில் நாம் விவசாயத்தின் முறையாக செய்வோம். அனைத்தையும் சாப்பிட்டு விட வேண்டாம், ரேஷனை ஃபாலோ பண்ணுவோம். குறைந்தபட்ச மினிமம் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். மீதி உள்ளதை பத்திரப்படுத்துவோம். அதற்கு அடுத்து 7 ஆண்டுகளுக்கு நாம் பயன்படுத்துவோம். இன்னும் இதை முறையான தர்த்தீபாக செய்தால் 8ஆம் ஆண்டு பஞ்சம் அதிகமாக இருக்கும். நமக்கு மட்டுமல்ல, அது உலகளாவிய பஞ்சமாக இருக்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளிலிருந்து பற்றப்பகுதியிலிருந்து மக்கள் வருவார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் நிர்வாகம் செய்வதற்காகத்தான் கேட்டார்கள். பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் என் கையில கொடுன்னு கேட்டார். இந்த ஆயத்தை சொல்வார்கள், ஏதேனும் ஒரு தவிர்க்க முடியாத நிர்பந்தம் வருகின்ற பொழுது ஆட்சி அதிகாரத்தை பதவியை கேட்பதில் ஒருவரும் அனுமதிக்க வைக்கிறேன், அது சரியானது அல்ல. ஆனால் ஒரு சூழல் இருந்து இதை நிர்வாகம் செய்வதற்கு நாம் தான் சரியான நபர் என்று அல்லாஹ்வுடைய கல்வியில் போட்டு பெருமையோ வேறு சிந்தனைகளோ இல்லாமல் மக்களுக்கு உதவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவர் கேட்டால் அதில் பிழை இல்லை என்பதற்கு இந்த வசனத்தை தான் உதாரணமாக சொல்லப்படும். எனவே பொறுமையாக இருப்பது, முறையாக திட்டமிட்டு சில காரியங்களை செய்வது. பாதிப்புகள் நம்ம சிலர் எந்த அளவுக்கு கேட்டா இந்த பொருளுக்கு சொல்லுவாங்க, அவசர அவசரமா வாங்கணும், உடனே இப்பவே வாங்கிடும். எதையும் அவசரமா செய்யாது, நிதானமாக செய்யும். நிர்பந்தமாக இருந்தால் வாங்குங்கள், நிர்பந்தமாக இருந்தால் விற்பனை செய்யும். நீங்க விற்பலாம், நல்ல ரேட் கிடைக்கிறது. இதே போல நாளைக்கு வாங்க வேண்டுமானால் அதை விட கூடுதலாக தான் கொடுக்கிறேன். ஒரு தங்க நகை வியாபாரி சொல்கிறார், நேற்று வாங்கிய பொருளுக்கு நாங்கள் விற்பனை செய்கின்ற பொழுது நகரட்டி ஏறிக்கிறதுனா எங்களுக்கு பெரிய லாபம் என்று கருதுகிறார்கள் மக்கள். ஆனால் உண்மையில் நாங்கள் பெற்று விட்டு கம்மன் இருக்க முடியாது. நாளைக்கு வியாபாரம் செய்யணும், நீங்க நாங்க பொருளை வாங்கணும். இன்னைக்கு வாங்குற பொருள் என்ன ரேட்டு உங்களுக்கு தெரியதான் செய்யும். ஆதலால் இது ஒரு தொடர், இது ஒரு தொடர் சுழற்சி இருக்கத்தான் செய்யும். அப்படி வருகின்ற பொழுது பொறுமையாக இருக்கிறது, முறையாக திட்டமிடுங்கள் என்று சொல்லப்படும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்வார்கள். மூன்றாவதாக ஒரு காரியம், அது மற்றவர்களுக்கு நாம் உதவியாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு போடணும் வைக்கணும், நாம் சொல்ல வேண்டும், தேவையில்லை. அதெல்லாம் நீங்க இது பண்ணாதீங்க, நாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருக்கோம், தேவையில்லை போடாதீங்க அப்படின்னு சொல்லணும். இல்ல நாங்க கேட்கவே இல்லை, ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் இருக்கு, நீங்க சொல்லலாம். இதுக்காக நீங்க பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிறாதீங்க, எங்களுக்கும் சூழல் தெரியத்தான் செய்யும் என்று நாம் சொல்லுவது. இப்படி சொன்னால் என்ன வரும்? அவங்க உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரும். அவர் நம்ம ஒண்ணுமே சொல்லல, அவங்களா தந்தமையா சொன்னாங்க. சொல்லப்படும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் கொடுக்கக்கூடிய சந்தோஷமும் பார்க்கணும். ஒரு மூமினுக்கு மகிழ்ச்சி தருகிற ஒரு சந்தோஷத்தை
நாம் கேட்பது தவிர்க்கப்பட வேண்டும், கேட்கக்கூடாது. ஒரு விதவையான ஒரு தாயார் வந்து சொல்கிறார், என் பேர பிள்ளைக்கு சுன்னத் சொல்லி வருகின்ற பொழுது 2 பவுன் நகை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது விதவை தாய். அப்ப தான் பிள்ளை குழந்தைக்கு இது வைக்கணும், இங்க இருந்து செய்யறாங்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படி இந்த பராமரிப்பு நம்மகிட்ட வந்துச்சுன்னே தெரியாது. சுன்னத் பண்ணா நகை போடணும், அது பண்ணா நகை போடணும், இது பண்ணா இது பண்ணணும். என்ன கான்செப்ட்? இது எங்கிருந்து வந்த? இது யாருடைய பழக்கம்? தேவையில்லாத முறை தவறிய கஷ்டங்கள் கொடுப்பதற்கு எத்தனை அனுமதி இருக்கு? அப்படி வருகின்ற பொழுது இது போன்ற விஷயங்களை நாம் தவிர்ப்போமே. ஆனால் இன்டைரக்டாக நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக அது உயர்ந்த நன்றிக்குரிய காரியமாக. அதே போன்று இது போன்ற முசீபத்தில் தவிர்க்க வேண்டுமானால் தங்கம் அணிவதை கௌரவமாக கருத வேண்டியதில்லை. அதை ஒரு பெரிய அது நம்முடைய மதிப்பின் அடையாளமாக கருத வேண்டியது. அது ஒரு அனுமதிக்கப்பட்ட பொருள். சில சமயங்களில் அதனுடைய அது எளிதில் கெட்டு விடாதது, எப்பொழுதும் தூய்மையாக பரபரப்பாக இருக்கக்கூடியது, கெட்டு போகாமல் இருக்கக்கூடியது. ஒரு சஹாபி யுத்தத்துல மூக்கு அடிபட்டு அறுக்கப்பட்டு வருகிறது, வெள்ளியில மூக்கு செஞ்சு போட்டிருந்தாங்க. அது சில ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. சொல்லதான் சொன்னாங்க, இவர் தங்கத்தை செஞ்சுக்கிறோம் சொன்னாங்க. தங்கத்தில் மூக்கு செய்து வருகிறார். அதனால் தான் தங்கத்தில் மூக்கு செய்து வருவதோ தங்கத்தில் பல் கட்டிக் கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, ஆடம்பரம் என்பதற்காக அல்ல, அது தரமிக்க பொருள் என்பதற்காக. ஆடம்பரம் என்ற சிந்தனை எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் 100% ஹராம். சொல்லதான் சொல்றாங்க, ஆண்களுக்கு தங்கம் அணிவது ஹராம், தங்கம் அணிய முடியாது. ஆண் குழந்தைக்கு ஆண்கள் தங்கம் அணிவது ஹராம் தெரியும், ஆம்பளை பிள்ளைக்கு தங்கம் போலாமா? அதுவும் ஹராம் தான். ஆண் குழந்தைகளுக்கு தங்கம் போடுவோம். நாம் அணிந்தால் நேரடியாக நமக்கு ஹராம், பிள்ளைகள் அணிந்தால் பிள்ளைகளுக்கு அணிவிக்கின்ற நாம் தவறு செய்பவர்கள் என்ற அர்த்தம். அதே போல தங்கமல்லி பாத்திரங்களில் சாப்பிடுவது அனுமதிக்கப்படவில்லை. எனது ஆடம்பரம், இந்த ஆடம்பரங்களுக்கு அனுமதி இல்லை. ஆடம்பரங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆடம்பரங்கள் தவிர்த்து சொல்லலாம் சொல்லுவாங்க ஹதீஸ்ல, இந்த நல்லவிசல் ஹரீம், இந்த உலகத்தில் நீங்கள் பட்ட இந்த எல்பஸ்மில் ஆஷா மறுமையில் அணிய முடியாது என்றார். மறுமையில் அணிய முடியாது. துனியாவில் நீ பட்ட நீ நினைக்கிற ஆம்பளைங்க மறுமையில் அணிய முடியாது. அப்ப துனியாவில் நாம் பயன்படுத்தக்கூடிய தங்கம் ஹராமானவர்கள் பயன்படுத்துறோம், ஹராமாச்சு. இன்னைக்கு ஆண்கள் வெள்ளியில கூட ஆண்கள் மோதிரம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. இன்னைக்கு கழுத்துல நெத்தார் போட்டுக்கிறாங்க, பிரேஸ்லெட் ஒண்ணு போட்டுக்கிறான், எருமாடு மாதிரி சங்கிலி ஒண்ணு ஒரு பெரிய மாடுகளுக்கு கட்டுற சங்கிலி மாதிரி நம்ம அந்த கழுத்துல அது இடுப்புல கையில மாட்டிக்கிறோம். அது ஒரு பெருமையா நினைக்கிறோம். இதுல என்ன பெருமை இருக்கிறோம்? ஹராமாச்சு. வெள்ளி தானே. சில பேர் அபார்ட்டம் தான் கேட்கணும். வெள்ளியில் மோதிரம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதே தவிர வெள்ளிங்கிற காரியம் என்னென்னா செய்யறதுக்கான அனுமதி இல்லை. இது போன்றவைகளையும் நாம் கவனத்தில் கொள்கின்ற பொழுது ஏற்கனவே பிரச்சனை என்று நாம் வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்பதற்காக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நசீபையும், இதுபோன்று அநியாயமான அநீதியான ஆட்சியாளர்களால் ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்த தீங்கில் இருந்தும், குறிப்பான இதுபோன்ற விலைவாசி ஏற்றத்தினால் மக்கள் பாதிக்கப்படுவதிலிருந்து எல்லாம் அல்ல அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صدق الله العظيم.